ஒரு நாள் காலையில் நீலாரிக்கா தனது வண்ணமயமான அறையில் விழித்தார். இன்று தனது பிக்மோன் சாகச நாள் என்பதை நினைவுகூர்ந்தபோது அவரது இதயம் உற்சாகத்துடன் ஓடுகிறது. காலை உணவு முடிந்ததும் நிலாரிக்காவும் அவரது தாயும் தங்கள் விண்வெளி பயணத்திற்கு தயாராகினர். நிலாரிக்கா தனது விண்வெளி உடையை அணிந்து கொண்டு உற்சாகத்துடன் துள்ளிக் குதித்து அடுத்த சாகசத்திற்கு தயாரானார். தங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் சூரிய ஒளியின் கீழ் பிரகாசிக்கும் அற்புதமான விண்கலம் அவர்களின் நிலவு சாகசத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்ல காத்திருப்பதைக் கண்டதும் நிலாரிக்காவின் கண்கள் பிரமிக்கத் தொடங்கின. விண்கலம் வளிமண்டலத்தின் வழியாக ஏறியபோது மின்னும் நட்சத்திரங்கள் மற்றும் தொலைதூர கிரகங்களால் சூழப்பட்ட விண்வெளியில் இருந்து பூமியின் மூச்சடைக்கக்கூடிய காட்சியைக் கண்டு நிலாரிக்கா ஆச்சரியப்பட்டார். ஒரு பரபரப்பான பயணத்திற்குப் பிறகு விண்கலம் சந்திரனின் மேற்பரப்பில் மெதுவாகத் தொட்டது. அங்கு மகிழ்ச்சியால் நிரம்பிய நிலாரிக்கா சந்திர மண்ணில் காலடி எடுத்து வைத்து மூச்சடைக்கக்கூடிய வறண்ட நிலப்பரப்பை பார்த்தார். சந்திரனில் ஒருமுறை நிலாரிக்காவும் அவரது தாயும் குறைந்த ஈர்ப்பு விசையில் மகிழ்ச்சியுடன் மிதந்து பள்ளங்களுக்கு இடையில் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்களின் சிரிப்பு அமைதியான சந்திர நிலப்பரப்பில் எதிரொலிக்கிறது. ஆய்வு செய்யும் போது நிலாரிக்காவும் அவரது தாயும் சிக்கித் தவிக்கும் அந்நிய விண்கலத்தில் தடுமாறினர். கவலையாக ஆனால் நட்பாகத் தோன்றிய அந்நியருக்கு அதன் கைவினைக் கலையை சரிசெய்ய உதவி தேவைப்பட்டது. குழுப்பணி மற்றும் கருணையுடன் நிலாரிக்காவும் அவரது தாயும் அந்நியன் அதன் விண்கலத்தை சரிசெய்ய உதவினர். அந்நியன் நன்றியுணர்வுடனும் நிம்மதியுடனும் தனது சொந்த கிரகத்திற்கு திரும்பத் தயாராவதற்கு முன்பு அவர்களுக்கு அன்புடன் நன்றி தெரிவித்தார். தங்கள் நிலவு சாகசத்தை முடித்தவுடன் நிலாரிக்காவும் அவரது தாயும் தங்கள் விண்கலத்தில் ஏறி பூமிக்குத் திரும்பினர். அவர்களின் இதயங்கள் ஆச்சரியத்தால் நிறைந்திருந்தன. அவர்களின் மனங்கள் எதிர்கால சாகசங்களை கனவு கண்டன. வீட்டிற்குத் திரும்பியதும் நிலாரிக்கா படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் தூங்கச் செல்லும்போது கண்கள் பிரகாசித்தன. கடலுக்கு அடியில் அவள் தொடங்கும் அடுத்த பிரமாண்டமான சாகசத்தைப் பற்றி கனவு கண்டாள்.